ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா 12th ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் 1.9.4 வேன்டிகிராஃப் ஜென்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேன்டிகிராஃப் ஜெனரேட்டர் ஓகே, இதை உருவாக்குனது யார்? 1929 ராபர்ட் வேன்டிகிராஃப் தான் இந்த மிஷினை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜை, ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் இதோட பர்பஸாக இருக்குது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10⁻7 வோல்டேஜ், அதாவது மில்லியன் வோல்ட்ஸை இதால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வேன்டிகிராஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா, பிரின்சிபல் நம்பர் 1 வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், செகண்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அட் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, எப்படி இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் ஸ்பெரிக்கல் பால் இருக்குது. அந்த லார்ஜ் ஸ்பெரிக்கல் பால் எது மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு இன்சுலேட்டட் ஸ்டாண்ட் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 புல்லிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி சி அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. புல்லிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரோலரை தான் நம்ம புள்ளின்னு சொல்கிறோம். ஸோ இந்த புள்ளியில் ரன் ஆகக்கூடிய ஒரு பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட் எதால் மேடப் ஆகிருக்கும்னா, உங்களுக்கு ரப்பர் அண்ட் சில்கால் மேடப் ஆகிருக்கு. ஸோ இந்த புள்ளிக்கு பக்கத்தில் 2 கோம்ஸ் இருக்குது. ஓகே, அந்த புள்ளியோட அந்த பெல்ட்டுக்கு பக்கத்தில் 2 கோம்ஸ் இருக்குது. ஒரு கோம் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் ஸ்டாண்டோட பாட்டமில் இருக்குது. இன்னொரு கோம் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் ஸ்டாண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பியருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த கோமோட பேர் வந்து இ. ஓகே, அந்த கோம்ன்றது ஒரு ப்ரஷ் மாதிரி, மெட்டல் ப்ரஷ் மாதிரி, இல்லைன்னா ஒரு ஷீப்பு மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 ப்ரஷ்ஷுமே ஒன்று டாப்பில் இருக்குது, இன்னொன்று பாட்டமில் இருக்குது. இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய டீன்ற ப்ரஷ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா, ஒரு பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரோலர் பாட்டமில் இருக்கிற ரோலர் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, எலக்ட்ரிக் மோட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேயா, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த கோம் இ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோம் டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோம் டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது கோமோட கனெக்ட் ஆகிருக்கும். நெகட்டிவ் டெர்மினல் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு எர்த் ஆயிரும். ஓகே, நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் எங்கே போயிடும், கிரவுண்டுக்கு போயிடும். பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் எங்கே வந்து டெபாசிட் ஆகும், கோம் டியில் வந்து டெபாசிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து நான் ஜெனரேட்டரை ஆன் பண்ணுறேன், வேன்டிகிராஃப் ஜெனரேட்டர் நான் ஆன் பண்ணுறேன். அப்படி ஆன் பண்ணும்போது அது ரன் ஆக ஆரம்பிக்குது, அந்த பெல்ட்டெல்லாம் சுற்ற ஆரம்பிக்குது. தென் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரியும் ஆன் பண்ணிட்டோம். இங்கே என்ன இருக்குது, நிறையா பாசிட்டிவ் சார்ஜ் இதில் ஸ்டோர் ஆகிருக்கு, டியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. கொரோனா டிஸ்சார்ஜினால இந்த ஷார்ப் எட்ஜ் ஆக்டிவிட்டினால் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு சார்ஜஸ்லாம் டி வழியாக லீக் ஆக ஆரம்பிக்கும். அப்படி லீக் ஆகும்போது இந்த ரப்பர் பெல்ட்டில் போய் உட்காந்துக்கிறோம், ரன் ஆகக்கூடிய ரப்பர் பெல்ட்டில் உட்காந்துக்கிறோம். எப்படி லிஃப்ட்டில் வந்து பீப்புள்ஸ் மேலே போகிறாங்க, அது மாதிரி இந்த சார்ஜஸ்லாம் எது வழியாக ட்ராவல் பண்ணும்போது அந்த ரப்பர் பெல்ட்டில் உட்காந்துட்டு எங்கே போய் உட்காரோம் அப்படின்னா, அந்த ஸ்பெரிக்கல் பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பெரிக்கல் பாலுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ஏரில் போய் ஏரை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். அந்த அயன்ஸ்லாம் அயனைசேஷன் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அயனைசேஷன் பண்ணும்போது அந்த மெட்டல் பாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்குது, ஒரு கோம் இருக்குது, ஈன்ற கோம் இருக்குது. இந்த ஈன்ற கோம் பார்த்தீங்கன்னா எதை வந்து உங்களுக்கு இன்டியூஸ், அதாவது ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும், லீக்கேஜ் பண்ண ஆரம்பிக்கும்னா நெகட்டிவ் சார்ஜை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். என்ன காரணம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வந்துச்சுன்னா ஷார்ப் எட்ஜில் உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம, இதுதான் கொரோனா டிஸ்சார்ஜிங் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, தென் பாருங்கள், இப்போ நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் உங்களுக்கு மீட் பண்ண என்ன நடக்கும், நியூட்ரலைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நியூட்ரல் ஆச்சுன்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜோட கவுண்டிங் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ எந்த சார்ஜோட கவுண்டிங் அதிகமாகும், உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜோட கவுண்டிங் மட்டும் அதிகமாகிட்டே வரும். ஸோ இந்த ப்ராசஸ்னால் உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். இந்த மெட்டல் ஸ்பேரில் பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு 1 மில்லியன் வோல்டேஜ் அளவுக்கு இது அதிகமாயிரும். ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து இதுலேருந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி இதுலேருந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வெளியே வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து வேன்டிகிராஃப் ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக்